வக்கீலை தேடி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம். இதே டாக்டர் தேடி போனால் நோய் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்களை நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு பணம் நிறையா வந்துச்சுன்னு அர்த்தம். அதே ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க உங்களை தேடி வருவாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா இல்லை லேண்ட் லார்டாக இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் வளர்ந்துட்டுருக்கணும் அர்த்தம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்கள் பெரிய லேண்ட் லார்டு இல்லை லேண்ட் டெவலப்பரு, உங்கள்கிட்ட இடம் இருக்குது, இல்லை விற்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, நல்ல ரேட்டு விற்கிட்டு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட மக்கள் தயங்காமல் எங்ககிட்ட வாங்க. எங்ககிட்ட நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க, அது இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இல்லை ஆல்ரெடி டெவலப் பண்ணது இருந்தாலும் சரி, எங்ககிட்ட தயங்காமல் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு நியாயமான குறைஞ்ச லாபத்தில் சீக்கிரமாக விற்றுருவோம். லாபம் குறைவாக வைக்கிறதுனால எங்களால் சீக்கிரமாக விற்க முடியும். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சவங்க, எங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸு. அதனால் தயங்காமல் கால் பண்ணுங்கள். லேண்ட் லாட்ஸ் யார் இருந்தாலும் சரி, நம்ம வீடு ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் புழல் இருக்குது நம்ம ஆஃபீஸு. இன்னும் சென்னை சரௌண்டிங்கில் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நார்த் சென்னையில் நான் கேட்கக்கூடியது உங்களுக்கு குளத்தூர், விளாங்காடு பாக்கம், வடபுரம் பாக்கம், புழல், ரெட்டில்ஸு, இந்த பக்கம் சோலாவரம், மலைமாதி எந்த சைடில் இருந்தாலும் சரி தயங்காமல் உடனே மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க உங்கள் டீட்டெயிலாம். நம்ம 2 பேரும் உங்களுக்கு உடனே கால் பண்ணுறோம். ஸோ உங்கள் நண்பர் எல்லோரும் இது மாதிரி பெரிய லேண்ட் லார்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு வாங்க. நாங்கள் உங்களுக்கு நியாயமான முறையில் டிரான்ஸ்பரன்சியை வெளிப்படையாக எந்த விதமான மறைமுகமும் இல்லாமல் தாராளமாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நம்பிக்கை வைங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். பொறுமையை பார்த்து அத்தனை மக்களுக்கு நன்றிங்க.